சென்னை போரூரில் பிரபல உணவகத்தில் ஆன்லைன் மூலம் வாங்கிய சிக்கனில் புழுக்கள் இருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேந்தரிடம் கேட்கலாம். சுரேந்தர், வணக்கம். இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? தற்போது விரிவான தகவல்கள். வணக்கம். சென்னை போரூர் அருகே பிரபல உணவகத்தில் ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்த சிக்கன் உணவில் பார்த்தோமானால் 5க்கும் மேற்பட்ட புழுக்கள் இருந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. போரூர் பகுதியில அமைந்திருக்கிறது இந்த பிரபல KFC உணவகம். இந்த உணவகத்துல நேற்று இரவு காரம்பாக்கம் பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் பிரபல ஆன்லைன் டெலிவரியான Zomato மூலம் ஆர்டர் செய்து சிக்கன் உணவை வாங்கியிருக்கிறார். அந்த சிக்கன் உணவை வாங்கி சாப்பிட்ட போது சிக்கனில் இருந்து உள்ள இருந்து 5க்கும் மேற்பட்ட புழுக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியேறி இருக்கிறது. இதனை கண்ட வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக அந்த காட்சிகளை தனது செல்போனில் வீடியோ. கடையே இல்லனாலும் ஹோட்டல் நடத்தலாம். இங்க ஒருத்தர் ஃபுட் ட்ரக் பிசினஸ் பண்ணி மாசம் 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட Zomato ஊழியருக்கு புகார் தெரிவித்து தனது பணத்தை திரும்ப பெற்றிருக்கிறார். மேலும் இதனை தொடர்ந்து அந்த உணவகம் எங்கே பெறப்பட்டது என்பதை அறிந்து அங்கும் சென்று இது குறித்து கேட்டிருக்கிறார். இது குறித்து கேட்ட போதுதான் அவர்கள் அலட்சிய போக்குடன் பதிலளிக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனை அந்த வாடிக்கையாளர் உடனடியாக வீடியோவை காண்பித்து, நான் தற்போது இங்கே வாங்கிய உணவு பிரிக்கும் போது வீடியோ பெறப்பட்டது என்ற ஆதாரத்தை வெளியிட்டு அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதனை அடுத்து அந்த பாதிக்கப்பட்ட நபர் வீடியோ ஆதாரத்தை வைத்து தேசிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கும் ஆன்லைன் மூலம் புகார் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். தற்போது பிரபல உணவகத்தில் வாங்கிய சிக்கன் உணவில் இருந்து அடுத்தடுத்து புழுக்கள் வெளியேறி இருக்கக்கூடிய சம்பவம் இந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இது குறித்து பாதிக்கப்பட்ட நபர் ஆன்லைன் மூலம் புகாரையும் தெரிவித்திருக்கிறார். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இன்று காலை 10 மணி அளவில் அந்த உணவகத்தில் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நன்றி சுரேந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.